கிளாஸ் அனுப்புங்க. இல்லையா அது அங்கே அப்படி இருக்கிற நான் எடுத்துட்டு நீ இருப்பேன். பெரிய போகலாம். ஆமாம் ஸ்லீஸ் பெரிய அழகாக போடுறோம். ஆன் பண்ணுவோம். என்னோட வேலையே ஸ்லீஸ் தான். ஓகேவா? என்ன சொல்லணும் என்ன? போகிறேன் சொல்லணும் பண்ண. போடணும். ஓகே. அதை பாடுற எப்படி எடுக்க போகிறா அந்த ஃபோனை லைட்டாக ஜம்ப் பண்ணுறா. நான் எப்படி எடுக்க பார்த்தே இல்லையா? டிஸ்னி எடுத்துன்னு பாருங்க. போன வாட்டி அவர் கூட எடுத்தது என்ன பூங்காவனம் இது ராஜா அவர் யூடியூப் சேனல்ல ஆமா வந்துருக்காரு. மீனா ஒரு மீன் வந்துருக்கு. போட்டோ அதுவா பையன் கொடுக்குறேன். எங்க வருது வெட்டி விற்கிறேன் தான் பண்ணுறேன். சரி ஒரு டீம் பண்ணாமா ஏன் போகிறீங்க? ஏன் ஒரு டீம் பண்ண இது முடிச்சுட்டு கேளுங்க. பாய் ஓகேவா பாருங்க. இதெல்லாம் வந்தால் நிறைய வரும், ஒன்றும் வராது. இதான் வந்தால் நிறைய வரும், ஒன்றும் வராது. 60 மீன் வந்தது. ஓகே வாங்க. கூடல வெடி போட்டு சாப்போம். பிடிங்க இருக்கு வாங்கி நீங்கள் பிடிக்கும். அதான் பிடிக்கும். தலை தனியாக போடுங்க. ஆனால் விலையை அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய போகுது. இது எவ்வளோ போச்சு? இது 1500 ரெண்டு மீன் வராதுல்ல. ஆழமா வேணாம், ஒரு மீன் தான் போவோம். பார்த்து இந்த மீன் இடையில வரவில்லை ரொம்ப நாளா. இதுதான் வருது. அது நான் வாங்கின இந்த மயில் கோலா 1400 இன்னைக்கு 3000 இந்த மயில் கோலா தூண்டில் மீன். மயில் கோலம் சூப்பராக இருக்கும். ஆமாம் பார்த்தா பெரிய கல்லுங்க வந்து நிறைய கல்லுங்க வருது. இல்லை கல்லு வரல. அதனுடைய உடம்புல வரும். அது தலையில் இருக்கும். ஒன்று நடுவில் இதில் வருதா? அந்த கல் வர இடம்னா உடையுது பாருங்க. வருது கல் ஒன்று மாவு மாதிரி இருக்கும். ஆனால் கல் டேஸ்ட் இருக்காது. பயப்படிங்க. ஹலோ அண்ணா பழைய கலர்ண்ணா. ஆமாம் பிரிட்ஜி அந்த புதுசாக பிரிட்ஜி கட்டினாங்களா அங்கே? ஆமாம். ஆனால் அந்த கல் சாப்பிடலாமா? மாவு மாதிரி இருக்கா? வேறு ஒன்றுமே இருக்காது. கல்லுனா கல் மாதிரி இருக்காது. மாவு மாதிரி. ஆமாம் இருக்கா? ஸ்லைஸ் கொடுக்குறதுனால நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை. நம்ம பல்பம் தான் கேள்விப்பட்டீங்களா? பல்பம் அதேதான்.
நீ ஃபோன் பண்ண மாதிரி அப்போ தான் அந்த மீன் வந்துச்சு வந்துட்டு வந்து இந்த ஒரு மீன் கவி எங்கடா வேஸ்டாக போச்சே அப்படின்னு பார்த்தேன். ஆ இது ரெண்டா விட்டுருவோம். ரொம்ப பெருசாக இருக்கு. தலை தனியாக போட்டுக்கலாம். ஆமாம் சரி ஓகே. நான் கல் எல்லா மீனில் வரும். இது இந்த ஒரு மீனில் மட்டும் இந்த மாதிரி வரும். நிறைய மீன் கல் நிறைய மீனில் வரும். ஆனால் இந்த மீன் வந்து கல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரெண்டாக வெட்டலாம். வேறு எந்த கல்லையாக வெட்டினா கத்தி போயிடும். பாடம் வந்து எவ்வளோ சார் இருக்குது கேள்வி இப்போ கண்டினியூ பண்ணி எப்போ இதே தான் வந்து வேறு என்ன பண்ணுறது? நான் எல்லாமே கீழே வச்சிட்டேன். ஒரு வேளை ரெண்டு வெடிக்க போகுது. வேறு இந்த கல் இந்த மாதிரி விட முடியாது. வேறு கல்லாக வெட்டினா கத்தி பட்டு வந்துடும். இது மாவு மாதிரி இருக்கிறதுனால ஜஸ்ட் மீனோட இன்னும் டேஸ்ட் தலை இந்த தலை நல்லா பயங்கர டேஸ்ட்டு. நாங்கள் எப்படின்னா நாங்கள் இங்கே வெட்டும் சாப்பாடு வெட்டினோடனே எங்களுக்கு மதியம் சாப்பாடு இங்கே வந்துடும். 12 மணிக்கு சாப்பிட வந்துடும். கொடுவாவோட அது வேறு லெவல் இது. ஆமாம் என்ன வாங்கினீங்க? கட்டதெல்லாம் கேட்குது. பவுச்சு எங்கண்ணா? நாளைக்கு இன்னைக்கு வந்துருப்பா. இதெல்லாம் வந்து கொரியரில் வர சார். ஃபோன் பண்ணி கொரியர் தான் இருப்பானு. கொரியர் தான் வரும். அவனுக்கு வரல. நம்ம ஐஃபோன் கடையில் போனால் ஐஃபோனில் ரெடியாக இருக்கும். இது வந்து நம்ம வேறு கடையில் தானே வாங்குறோம். எல்லா கடையிலும் பேரிஸ் போனால் ஊர் போட்டுருக்கா. அதை தான் சொல்கிறேன். இது வந்து எப்படி தெரியுமா? இவங்க வந்து ஐஃபோன் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. 14, 15 வச்சுக்கிறானுங்க. 13 கிடைக்கலன்னு சொல்லிட்டு மரம் வச்சுக்கிறாங்க.